ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். ஞாயிற்றுக்கிழமை சிறுகதை. அந்த ஞாயிற்றுக்கிழமை சூரியனால் அவளை ஏதும் செய்ய இயலவில்லை. தான் ஒருத்தி இருப்பதை இவ்வுலகுக்கு தெரிவிக்கும் பொருட்டு நெடுங்காலமாய் பிரதி எடுத்த கோலத்தை கண்ணை மூடிக்கொண்டு மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வலமாகவும் அணிவகுத்து நிறுத்தப்பட்ட புள்ளிகளை மளமளவென ஒன்றிணைத்து போட்டு முடித்தாள். அதற்குள் செல்வியின் 7 வயது மகன் எழுந்து எதையோ விரித்து பாய்த்து கொண்டிருந்தான். அவனுக்கும் தனக்கும் மட்டும் தேநீர் தயார் செய்தாள். செல்வியின் கணவன் செல்வம் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் 9 மணிக்கு மேல்தான் விடியும். மற்ற தினங்களில் 9 மணிக்கெல்லாம் செல்வம் அலுவலகத்தில் இருந்தாக வேண்டும். அறக்க பறக்க எழுந்து அறகுறையாய் குளித்து எவ்வளவு வேகமாய் முடியுமோ அவ்வளவு வேகமாய் 5 இல்லது 6 இட்லிகளையோ விழுங்கி விடுவான். மண்டியை தள்ளியபடி ஸ்டார்ட் செய்ய செல்வத்தின் ஓட்டம் பார்ப்பதற்கே வினோதமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் 9 மணிக்கு முன்பு எழுந்திருக்க மாட்டான். தேநீர் பருகிவிட்ட செல்வி மகனின் சிறுநீர் படுக்கைகளை அலசி போட்டுவிட்டு உழவர் சந்தைக்கு சென்று 1 வாரத்துக்கான காய்கறிகளை வாங்க கிளம்பினாள். தானும் வருவேன் என அடம்பிடித்த பையனையும் அழைத்து கொண்டு போனாள். அங்கிருந்து நேராய் இறைச்சி கடைக்கு வந்தாள். புரட்டாசி மாதம் என்பதால் கூட்டம் சற்று குறைவாக இருந்தது. மற்ற சமயம் என்றால் நீண்ட நேரம் இங்கேயே காத்திருக்க வேண்டும். செல்விக்கு அசைவத்தின் மேல் ஈடுபாடில்லை. ஆனால் செல்வியின் புருஷனுக்கோ ஞாயிற்றுக்கிழமை காலை டிஃபனே கறியில்தான் தொடங்க வேண்டும். ஆட்டுக்கறியை வாங்கி கொண்டு வந்தவளுக்கு ஒரே ஆச்சரியம். படுக்கைகளை மடித்து எடுத்து வைத்தாள். செல்வத்தின் சுமையை தாங்க முடியாத பாய் செல்வத்தை எழுப்பி கழிப்பறைக்கு தள்ளி இருந்தது. உள்ளிருந்து வெளிப்பட்ட செல்வத்தின் முகத்தில் தூக்கம் இன்னமும் மிச்சமிருந்தது. அதற்குள் படுக்கை எடுத்து வைக்கப்பட்டதற்காக சாட்டையில் அடிப்பதைப் போலான ஒரு கோப பார்வையை செல்வியை மீது வீசிவிட்டு செய்தித்தாளுக்குள் முகத்தை மறைத்து கொண்டான். அவனுக்கும் ஒரு டீயை தயாரித்து கொண்டு வந்து கொடுத்துவிட்டு சமைப்பதற்கு ஆயத்தமானாள். 1/2 மணி நேரத்தை செய்தித்தாளுக்குள் செலவழித்த செல்வம் குளிப்பதற்கென கிளம்பியதை கவனித்தாள். மனதிற்குள்ளே நேரத்தை கணக்கிட்டாள். டைனிங் டேபிளில் 1/2 மணி நேரத்துக்குள் வந்து விடுவான். அதற்குள் இட்லியை சுட்டு தள்ள வேண்டும் என பரபரப்பு அவளை தொற்றிக் கொண்டது. இருந்தாலும் இவ்வளவு அவசரமாகாது. கேஸ் அடுப்பின் இருபுறங்களும் அவளது அவசரம் அறிந்து உச்சபட்ச அனலை கக்கியதில் தேவைக்கு அதிகமாகவே வாடிப்போனாள். அதற்குள் அவனும் குளித்துவிட்டு டவல் எடுத்து வர சொல்லி அவளுக்கு 2 கட்டளையை ஆதரவிட்டாள். இராணுவத்தின் மிடுக்கோடு வந்து விழுந்தன அவனின் கட்டளைகள். செல்வி, போன் அடிக்குது பாரு, யாரு என எடுத்து கவனி என்ற சொன்னான். பையன் இன்னமும் குளிக்காமல் டிவி பார்த்து கொண்டிருந்தான். மகனை ஒரு அதட்டி பல் தேய்க்க வைத்து விட்டு வர சொன்னாள். சமைத்து வைத்ததை டேபிளில் பரப்பி வைத்துவிட்டு கழிவறையை நோக்கி நடந்தாள். கழிவறைக்குள் அமர்ந்திருந்தவளின் கண்களில் கண்ணீர் கோலமிட்டிருந்தனர். பேசாம இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பரிமாறிட்டே வந்திருக்கலாம். பையனை அதட்டினால் மகன் கோபப்பட்டான். அவனுக்கு காரமாகாது, அவருக்கோ கொஞ்சம் உரப்பாய் இருந்தால்தான் பிடிக்கிறது என ஏதேதோ யோசித்து விட்டு கழிவறையிலிருந்து வெளியேறினாள். பரிமாறாமல் போனதுக்கு ஏதேனும் திட்டுவானோ என எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் உணவில் மும்பரமாய் இருந்ததால் அவளின் எதிர்பார்ப்பு பொய்யானது. 11 மணி வாக்கில் சாப்பிட்டு முடித்துவிட்டு பையனுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டு இருக்கும்போதே, அம்மா, இன்னைக்காச்சும் செஸ் விளையாடலாமா என்றான். அவனும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தவறாமல் கேட்பதும் அவளுக்கு ஏதோ ஒரு வேலை இருந்து கொண்டே இருப்பதால் அது தட்டி கழுவதும் கடந்த 4 ஞாயிற்றுக்கிழமையாய் நடந்து கொண்டிருக்கிறது. கணவனை கை காட்டலாம் என்றால் அவனுக்கு செஸ் விளையாட தெரியாது. அதிலும் இன்னொரு சிக்கல், அவன் வீட்டில் இருக்கும்போது பையனுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. ஏனென்றால் தனக்கு தெரியாதே மகனுக்கு சொல்லி கொடுக்கிறாளா என அதற்கும் கத்துவான். பையனும் வழக்கம் போலவே குதூகலித்தான். கண்களை காட்டினாள். மதிய சாப்பாட்டு சமையலை தொடங்கினாள். கணவன் தொலைக்காட்சியில் அன்று ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சேனலுக்கு சேனல் மாற்றி மாற்றி பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். காலையில் போல் இல்லாமல் மூவரும் ஒன்றாக அமர்ந்து லஞ்சை முடித்தார்கள். செல்வம் ஒரு குட்டி தூக்கத்துக்கு செல்ல தயாரானான். பையன் பரணியில் இருக்கும் செஸ் போர்டை எடுக்கட்டுமா என கேட்க அவளும் தூக்கம் கண்களை கவ்வியது. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு உனக்கு சொல்லி கொடுக்கட்டுமா என கெஞ்சினாள். மகனும் அதற்கு சரியென ஆமோதித்தான். சிறிது நேரம் படுக்க சென்றாள். அப்பொழுது வீட்டின் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. யாரா இருக்கும்
தான் இப்படி பண்றாங்களோ, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் கூட நம்மளை தூங்க விட மாட்டாங்களா என எரியும் கண்களோடு கதவை திறந்தாள். வெளியே அவளது அண்ணன் மகளும் அவனின் கணவனும் நின்றிருந்தார்கள். புதிதாய் திருமணமான அவர்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக வருகிறார்கள். அவளது வீட்டிற்கு சரசரவென தீப்பற்றும் உற்சாகம் பற்றி கொண்டது. காஃபியை போட்டு கொடுத்தாள் அவர்களுக்கு. அவர்கள் குடித்துவிட்டு சிறிது நேரம் பேசலாம் என உட்கார அவன் வேற எதுவும் பேசவில்லை. அப்பொழுதுதான் செல்வம் எந்திரிச்சு வந்து முகத்தை கழுவிக்கொண்டு வெளியே கிளம்ப ரெடியானான். மரியாதைக்காக 2 வார்த்தை பேசிவிட்டு வெளியே கிளம்பினான். இனி இரவு 10 மணிக்கு மேல் தான் வீடு திரும்புவான், லேசான மது குடித்துவிட்டு. அவர்கள் காஃபியை சாப்பிட்டு விட்டு பேசி முடித்து வெளியே போனார்கள். இன்றைக்கு பையனை ஏமாற்ற வேண்டாம் என நினைத்தவள் அவனை பார்த்து சிரித்தாள். அவனும் உற்சாகத்துடன் நாற்காலி ஒன்றை இழுத்து போட்டு அதிலேறி பரன் மேலிருந்த செஸ் போர்டை எடுத்தான். அவளும் அவனும் விளையாட தயாரானார்கள். மகனின் ஏமாற்றத்தை பொய்யாக்க வேண்டாம் என மனதிற்குள் நினைத்து கொண்டு அவனுக்கு சொல்லித்தர ஆயத்தமானாள். போர்டை தரையில் வைத்து காய்களை அடுக்கும் பொழுதே அதற்கான நகரும் விதிமுறைகளை கூற தயாரானாள். இது ராணி, எந்த பக்கம் வேணாலும் எப்படி வேணாலும் போகும், நேராம் போகும், கீழிருந்து மேலாவும் போகும். இதுதான் ராஜா, தேவையில்லாமல் ஒரு அடி கூட நகராது. அதை சொல்லும் பொழுதே டவல் எடுத்து வைடி என கணவனின் குரல் அசிரியாய் கேட்டது. போன் அடிக்குது, யாருன்னு பாரு. மற்றவர்களை ஏவி விட்டு தான் சௌகரியமாய் இருக்கும். டிஃபன் எடுத்து வச்சாச்சா என அசிரிரி கேட்டுக்கொண்டே இருந்தது. மணி 8 நெருங்கி கொண்டிருந்தது. இன்னைக்கு இது போதும் தங்கம், அடுத்த வாரம் சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீயும் நானும் அடுத்த வாரத்திலிருந்து வாரம் விளையாடலாம். இப்போ வா சாப்பிடலாம் என அழைத்து அவளை சாப்பிட வைத்து தூங்க வைத்தான். அவன் எப்பொழுது வருவான் என வாசலிலேயே உட்கார்ந்திருந்தான். 11 மணி வாக்கில்தான் வீடு வந்து சேர்ந்தான். ஏதும் சாப்பிடவில்லை. உடையை மாற்றிக்கொண்டு படுத்து விட்டான். அவளும் தூங்கி போனாள். பால்காரனின் சத்தம் கேட்டு விழித்தவள் அதற்குள் விடிந்து விட்டதே என இயக்கே நொந்து கொண்டாள். பால் வாங்கி வைத்துவிட்டு வாசல் பெருக்கி கோலமிட தயாரானாள். முற்றத்தில் பழுத்து உதிர்ந்திருந்த நேற்றைய தினம் அவளை பரிதாபமாய் பார்த்து கொண்டிருப்பதை துளியும் அறியாமல் முந்தைய தினத்தை பெருக்கிவிட்டு வீட்டை திங்கட்கிழமைக்கு திருப்பி வைத்தாள். வேலைகளை முடித்து கொண்டு அலுவலகம் செல்ல தயாரானாள். அவளின் ஞாயிற்றுக்கிழமையின் வழி யாருக்கும் தெரிய போவதில்லை.